சரித்திரம் பேசும் சங்கத்தமிழே, தரணி போற்றும் தங்கத்தமிழே, அங்கம் சிலிர்க்க வைக்கும் அன்னை தமிழே, உன் பொற்பாதங்களை தலை வணங்குகிறேன். வணக்கம் வணக்கம் என்று சொல்லி மணக்கும் தமிழுக்கும் தமிழ் அன்னைக்கும் என் தலை வணக்கம். நடுவர் அவர்களே, நீங்கள் என்ன சாதாரண நடுவரா? வார்த்தைகளில் உள்ள அலங்காரத்தை, வார்த்தை பூக்களை ரசிக்கக்கூடிய நடுவரா? வாழ்க்கை பாதையை செதுக்கக்கூடிய நடுவர். அது மட்டுமா, தமிழ் ஞான எங்கள் நெல்லையின் சொத்து, தமிழ் ஞான புதல்வன் எங்கள் நடுவர் ஐயா அவர்களுக்கு என் அடுத்த வணக்கம். எங்க திருநெல்வேலியில வற்றாத ஜீவநதி தாமிரபரணி பொருணை நதி இருக்கிறது. இங்க பெரம்பலூருக்கு வந்த உடனே இங்கே அதே மாதிரி வற்றாத ஜீவநதி இருக்கிறதா என்று நினைத்தேன். ஆனா இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், உள்ளங்களில் வற்றாத இலக்கிய நதி ஓடும் பெருமக்கள் இந்த பெரம்பலூரில் வசிக்கிறார்கள் என்று இங்கு வந்தவுடன் உணர்ந்து கொண்டேன். ஆனா எந்த இடத்துல எப்படி பேசணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஏன்னா திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஆள் எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அப்பேற்பட்ட இலக்கிய ஆற்றல் மிக்க பெரம்பலூர் மண்ணின் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். புத்தகத்தை படிப்பவர்கள் 2 முறை பிறக்கிறார்கள். எங்கள் கவிஞர் ஐயா அறிவுமதி ஐயா அவர்கள் பேசிய போது 2வது முறை பிறந்ததாக நான் உணர்ந்தேன். பொதுவா எல்லாருக்கும் தெரியும், கம்பராமாயணத்தில் வாலியின் முன் எதிர்த்து போரிடுபவர்களுடைய பாதி ஆற்றல் வந்து விடுமாம் வாலிக்கு. எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் என்னன்னா, ஐயாவோட பேர்ல பாதி மதி, கோமதிங்கிற வார்த்தை என்கிட்ட இருக்கு. அது எனக்கு ஒரு சந்தோஷம். இன்று நம் விவாதம் இலக்கியங்கள் படித்து மகிழவா, படித்து நடக்கவா? அக்கா ரொம்ப அழகா பேசுனாங்க. முதல்ல வந்த உடனே ஒரு பாடல் பாடினாங்க, நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்று பாடினாங்க. பொதுவா இலக்கியங்கள் படித்து மகிழ மட்டும் இருந்திருந்தால் சரித்திரம் படைத்த அத்துணை பேரும் இலக்கியத்தை படித்து அதன்படி நடந்தவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உலக பொதுமறையை பற்றி பேசாதவர்கள் யாருமே கிடையாது. நம்ம வள்ளுவன் என்னங்க சொன்னாரு? கற்க கசடர கற்பவை கற்றபின் மகிழுங்கன்னு சொல்லலையே, கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு சொன்னாரு. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு இலக்கியத்தை படித்து அதன் பின் நடப்பதற்கு ஊன்றுகோல் நம் வள்ளுவனின் திருக்குறள். அது மட்டுமா, பாவேந்தர் பாரதிதாசன் ஐயா அவர்கள் சொன்னார்களே, பாவேந்தர் பாரதிதாசன் புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை அடியோடு வேரோடு சாய்ப்போம்னு சொன்னாரே, அது படித்து மகிழ்வதற்காகத்தானா? வலியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா, உலகால உனது தாய் மிக உயிர் வாதை அடைகிறாள், கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே, குகைவாள் ஒரு புலியே உயர் குணமே விய தமிழா, இளையே உணவிளையே கதி இளையே எனும் நிலைமை இனிமேல் நிலை, எனவே முரசறைவாய் என்று முழங்கினானே நம் பாரதிதாசன். இந்த வரிகள் படித்து மகிழ்வதற்காகத்தானா? பாரதிதாசன் இதை விட ரொம்ப அற்புதமான ஒரு வரி சொல்லியிருக்கார். விதவை திருமணம் இன்னைக்கு நடக்க வேண்டும், விதவைகளுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக சொன்னாரு. வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மணவாளன் இறந்தால் பின் மணத்தல் தீதோ, பாடாத தேனி உலவாத தேன பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோன்னு எவ்வளவு அற்புதமா எல்லாத்துக்கும் உணர்வுகள் உண்டு.
அவர்களுடைய வாழ்க்கை வளம் பெற வேண்டும் என்று சொல்லி விதவைகளுக்கு மறுமணம் செய்ய வேண்டும் என்று அற்புதமான கருத்தை பதிவு செய்த படைப்பாளன் பாரதிதாசன். இன்று நம் பெண் குழந்தைகளுக்காக பேசுகிறோம். பள்ளிக்கூடத்தில் குட் டச் பேட் டச்னு சொல்லி கொடுக்கிறோம். அன்னைக்கே எங்க முண்டாசு கவிஞன் பாரதி பாடினானே, பாதகம் செய்வோரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர்கள் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு அன்னைக்கே அவன் சொன்னதைத்தான் நாம இன்னைக்கு சொன்னதெல்லாம் வாசம் தான். ஓடி விளையாடு பாப்பா, வைந்திருக்காது பாப்பா, கூடி விளையாடு இதெல்லாம் சொல்லுவாங்களே தவிர இந்த 2 வரி யாரும் சொல்லி கொடுக்கதே கிடையாது. ஏன்னா சொல்லி கொடுத்தவனுக்கே சிக்கல் வந்து சேர்ந்துரும். அல்ல அதை சொல்ல மாட்டான். பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. இதையும் சொல்ல மாட்டான். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வாரிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையேன்னு சொல்ல மாட்டான். ஒண்ணு இல்லைங்க, லியோ டால்ஸ்டாயோடைய ஒரு சிறுகதை ஈஸ்வரன் வசிக்கிற இடம். இந்த சிறுகதையில மார்ட்டின்கிறவர் தான் கதாநாயகர். அவர் இறைவனிடம் வேண்டுகிறார் இறைவனுடைய தரிசனத்திற்காக. அப்போ கடவுள் சொல்றார், நாளை காலையில நீ ஜன்னல் வழியா பாரு, நான் வருவேன் அப்படின்னு சொல்றார். மறுநாள் காலையில மார்ட்டின் ஜன்னல் வழியா பாக்குறான். பனி பொழிஞ்சு இருக்கிற அந்த இடத்துல வந்து ஒரு வயசான முதியவர் வந்து குப்பைகளை பெருக்கிட்டு இருக்கார். உடனே இவனுக்கு ரொம்ப பாவமா போயிடுச்சு. அவரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு தேநீர் கொடுக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு அம்மா ஒரு குழந்தையோட நிக்குது. அந்த குழந்தைக்கு போத்திக்கிறதுக்கு போர்வை கூட இல்லை. உடனே மார்ட்டின் அந்த அம்மாவை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து அந்த குழந்தைக்கு போர்வை கொடுக்கிறார். கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து கடவுள் வராரான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அம்மா ஆப்பிள் வித்துக்கிட்டு இருக்கு. ஒரு சிறுவன் அந்த ஆப்பிளை எடுத்துட்டு ஓட பார்க்கறான். அந்த அம்மா அந்த சிறுவனை அடிக்குது. இவர் அந்த சிறுவனை கூட்டிட்டு வந்து அந்த சிறுவனுக்கு அறிவுரை சொல்லி சாப்பாடு கொடுக்கிறார். இப்படியே அந்த நாள் ஃபுல்லா போய் இரவுல தூங்க போயிடுறார். அப்போ கடவுள்கிட்ட, இன்னைக்கு நீ வருவேன்னு சொன்னிய, உன்னை நம்பித்தானே நான் ஜன்னல் பக்கம் உட்கார்ந்து இருந்தேன், நீ வந்தியா அப்படின்னு கேட்கும் போது கடவுள் சொல்றாரு, நான் தானே அந்த முதியவர் ரூபத்திலையும் அந்த தாய் ரூபத்திலையும் அந்த சிறுவன் ரூபத்திலையும் உன்னுடைய வீட்டிற்கு வந்தேன்னு சொன்னார்னா, இறைவனை ஏழை எளியவர் முகத்தில் காணலாம்னு அற்புதமான கருத்து அந்த லியோ டால்ஸ்டாயோடைய வரிகளில் இருந்தது. உண்மையை சொல்ல போனால் அமெரிக்காவில் நடந்த சம்பவம் இது. அமெரிக்காவில் ஒரு தொழிலதிபர் லியோ டால்ஸ்டாயோடைய இந்த புத்தகத்தை படித்து அது வரைக்கும் கம்பெனியோடைய லாபத்துல மட்டுமே குறியா இருந்த அவரு அதற்கு பிறகு லாபத்துல நல்லது செய்ய ஆரம்பிச்சார். குழந்தைகளுக்கு கல்விக்காக உதவி செய்ய ஆரம்பிச்சாரு. அப்ப அவர் சொன்ன வார்த்தை, மார்ட்டின் தேநீர் கொடுத்ததை போல நான் இந்த குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்கிறேன் என்று சொன்னார். அதே லியோ டால்ஸ்டாய் வந்து ஒரு அற்புதமான கட்டுரை எழுதினார். மகாத்மா காந்தி அதை படிச்சுட்டு அவருக்கு கடிதம் திருப்பி எழுதுறார். ஐயா, உங்க கடிதத்தை படித்தேன், ரொம்ப அற்புதம், அந்த வரிகள் எல்லாம் பாராட்டக்கூடியது, தீமை செய்தவனுக்கு நன்மை செய்யணும் எழுதியிருந்தேளே, பாராட்டுகள் வாழ்த்துக்கள்னு இவர் கடிதம் எழுதியிருக்கார். அங்கேருந்து டால்ஸ்டாய் திருப்பி கடிதம் எழுதுறாரு, ஐயா இது என் கருத்து கிடையாது, இது உங்க நாட்டில் உள்ள கருத்து. இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதுவும் வள்ளுவர்னு சொல்றாங்கல்ல, அவருடைய கருத்து, இன்னா செய்தார் ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் என்பது அவர் கருத்து என்று டால்ஸ்டாய் கடிதம் எழுதினார். அப்பந்தான் மகாத்மா காந்தி சொன்னாரு, நான் தமிழ்நாட்டில் தமிழனாக பிறக்க வேண்டும், தமிழை படிக்க வேண்டும், திருக்குறளை தமிழை படித்த பிறகு படித்து உணர வேண்டும் என்று சொல்லி தேச தந்தையே தமிழை படிக்க வேண்டும் என்று உணர்ந்தார் என்று சொன்னால், ஆண்டவர்களையே ஆட வைத்த தமிழ் நம்முடைய தமிழ் என்பதை மறந்துவிடக்கூடாது. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் தன்னுடைய கவிதையில் அழகா சொல்லியிருப்பாரு, எதையோ மனிதன் கண்டுபிடித்து விட்டான், அவன் கண்டுபிடிக்காமல் விட்டது அவனை மட்டும் தான். அதே மாதிரிதான் இன்னைக்கு நாம இருக்கோம். இலக்கியத்தை படித்து மகிழ மட்டும் நாம் எடுத்துக்கொண்டால் நம் தமிழ் இலக்கியம் எவ்வளவு சிறப்பானது. இன்னைக்கு அறம் புத்தகம் கொடுத்தாங்க ஐயாவுக்கு. ஜெயமோகன் எழுதிய அந்த அறம்ங்கிற அந்த சிறுகதை தொகுப்புல ஒரு சிறுகதை, யானை டாக்டர்னு ஒரு சிறுகதை. ஒண்ணும் இல்லைங்க, இன்னைக்கு நாம சுற்றுலா போறோம், முதுமலை காடுகளுக்கு போறோம், ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம சுற்றுலா போறோமே, போய் என்ன செய்யறோம், நாம சாப்பிட்டு அங்க குப்பைகளை போடுறோம், வாட்டர் கேனை போடுறோம், எல்லாத்தையும் அங்க போட்டுட்டு வந்துடுறோம். இந்த கதையில இயற்கையை பாதுகாக்கணும், ஒரு யானை எப்படி கஷ்டப்படுது, இதே மாதிரி மது குப்பிகளை வந்து காடுகள்ல போட்டதுனால அந்த கண்ணாடி சில் வந்து அது காலில் குத்தி, அதுக்கு இந்த டாக்டர் வைத்தியம் பார்க்கறாரு,
மிருகங்களோடைய இணைஞ்சு இருக்கிறார். அதுதான் அந்த யானை டாக்டர்ல அதோடைய கதை. இந்த கதையை படிச்சுட்டு ஜெயமோகன் அவர்களுக்கு ஒரு வாசகர் எழுதுறார், நான் என்னுடைய வாழ்க்கையில தற்கொலை செய்யும் எண்ணத்திற்கு நான் சென்றுட்டேன். ஆனா இந்த கதையில வர கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அந்த ஒரு விலங்கு யானை மேல கொண்ட அளப்பரிய அந்த கருணையை பார்த்து இன்னைக்கு ஒரு தொண்டு நிறுவனத்தை நடத்தும் அளவிற்கு நான் வந்துள்ளேன்னு ஒரு கவிதை, ஒரு வாசகர் எழுதியிருக்கிறார்னா அதுதாங்க இலக்கியத்தோட தாக்கம். அது மட்டும் இல்ல, அதே அறம் சிறுகதை தொகுப்புல இன்னொரு ஒரு சிறுகதை சோற்று கணக்கு. எங்க நெல்லையில ஒரு ஆட்சி ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறாங்க. அங்க ஏழை எளிய மக்கள் வந்தா இதெல்லாம் நிறைய படங்கள்ல எடுப்பாங்க. இது அந்த கதையில முதல்ல எழுதியிருக்காங்க பாருங்க. அவங்க யார் ஏழை எளிய மக்கள் வந்தாலும் அந்த கடையில சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு சோற்று கணக்குன்னு ஒரு நோட்டு, அதுல மட்டும் பேரை எழுதி வச்சுக்கணும். காசு வந்தப்போ கொடுத்துக்கலாம், கொடுக்காம விட்டாலும் இந்த பாட்டி தேட மாட்டாங்க. அப்படி ஒரு உன்னதமான பாட்டி அந்த பாட்டி. இந்த கதையை படிச்சுட்டு கோயமுத்தூர்ல பத்மநாபன் ஒருத்தர் பசியில்லா கோவைன்னு கல்யாண வீடு இந்த மாதிரி விசேஷங்கள்ல உணவு மீதமாகும்ல, அத ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இலக்கியம் வெறும் படித்து மகிழ மட்டும்தானா? டௌரி கல்யாணம்னு ஒரு படம் எடுத்தார் விசு படம் எடுத்து முடிச்ச உடனே ஒரு 10 இளைஞர்கள் 10 ரூபா பத்திரத்தில் எழுதி கொடுத்தாங்க, நாங்க டௌரி வாங்காம கல்யாணம் பண்ணுவோம்னு சொல்லி 10 இளைஞர்கள் மாறி இருக்கின்றார்னா இலக்கியம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்த்துகிறது. கம்பனுடைய ஏர் 70 அதுல பசி இல்லாத உலகம் எப்படி இருக்கும், பசி இல்லாத உலகம் எப்படி இருக்கும்னு ஒரு கவிதையில சொல்லியிருப்பாரு. கார் நடக்கும் படி நடக்கும் காராளர் ஏர் நடக்கும் எனில் புகழ்சால் இயல் இசை நாடகம் நடக்கும், சீர் நடக்கும், திரு நடக்கும், திரு அறத்தின் சபை நடக்கும், பார் நடக்கும், பகை போர் நடக்கும், பசி நடக்க மாட்டாது. அதாவது இந்த உலகத்துல உழவனுடைய உழவு தொழில் சிறந்து நடந்துச்சுன்னா இயல் இசை நாடகம் நடக்குமா, சீரா இருக்குமா, பசி மட்டும் இந்த உலகத்தில் இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, உலக நாடுகள் எல்லாம் உணவை வியாபாரமாக பார்த்தது. ஆனால் நம் தமிழன் மட்டும்தான் இலக்கியத்தை படித்து விட்டு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று உணவை கொடுத்தவரை கடவுளாக பார்த்தான். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று சொன்ன பாரதி அடுத்த வரல சொன்னா பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும்னா. உலக நாடுகள் எல்லாம் ஆயுதம் ஏந்தியவனை வீரனாக பார்த்தது. ஆனால் இலக்கியம் படித்த அதன் வழியில் நடந்த நம் தமிழன் மட்டும்தான் குளம் வெட்டியவனை வீரனாக பார்த்தார்கள். அப்போ இலக்கியங்கள் இப்ப சொல்லுங்க, இலக்கியங்கள் படிச்சு மகிழ மட்டும்தானா? கண்டிப்பா இல்ல. ஒருவரின் வாழ்க்கையை மாற்றுவதற்கு. அது மட்டும் இல்ல, பெரியாருடைய கட்டுரை பெண் ஏன் அடிமையானார் இன்னைக்கு, அதாவது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல தான் தமிழ்நாடு சொத்துரிமை சட்டம், பெண்களுக்கு சொத்து பங்கு உண்டுன்னு முதல்ல சட்டம் வந்தது தமிழ்நாட்டுல தான். அதற்கு காரணம், அதற்கு வித்து பெரியாரின் எழுத்துக்கள். இதை யாராவது மறுக்க முடியுமா? அது மட்டும் கிடையாது, ஒண்ணும் இல்லைங்க. எஸ்ராவுடைய ஒரு கட்டுரை விதைகளின் கதை. பாரம்பரிய, இன்னைக்கு நாம எதையெல்லாமோ வெளிநாட்டுல இருந்து வாங்கணும்னு நினைக்கிறோம். ஆனா பல்வேறு வகையான பாரம்பரிய விதை ரகங்கள் நம் தமிழகத்தில் உள்ளது அப்படின்னு அந்த விதைகளுடைய கதையை எழுதியிருப்பாருங்க. அதை படிச்சுட்டு ஒருத்தன் சொன்னானா, இன்னுமே நான் அமெரிக்கா நிறுவனங்களுக்கு கீழே வேலை செய்ய மாட்டேன், வேர்களை தேடி என்னுடைய விதைகளை தேடி என் பாரம்பரிய நெல் ரகங்களை தேடி நான் போக போகிறேன்னு சொன்னானா, எவ்வளவு களஞ்சியம் நம் நாட்டுல இருக்குங்க. அதெல்லாம் நாம படிக்கிறது இல்ல. இதுல படிச்சுட்டு மகிழ்ந்துட்டு மட்டும் போனோம்னா நம்ம எங்க முன்னேற போறோம்? அது மட்டும் இல்ல, பாரதியை படித்தவர்கள் வீறு கொண்டு நடப்பார்கள், திருக்குறளை படித்தவர்கள் அறத்தின் வழியில் நடப்பார்கள், சிலப்பதிகாரத்தை படித்தவர்கள் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பதை நினைத்து அஞ்சி நடப்பார்கள், மணிமேகலையை படித்தவர்கள் பசிப்பினி போக்கும் அறமே மேலானது என்பதை உணர்ந்து நடப்பார்கள்,
சீவக சிந்தாமணியை படித்தவர்கள் வாழ்க்கை நிலை இல்லாதது என்பதை புரிந்து நடப்பார்கள். இன்னா 40 படித்தவர்கள் துன்பம் தரும் செயலை தெரிந்து நடப்பார்கள். இனியவை 40 படித்தவர்கள் இன்பம் தரும் செயலை உணர்ந்து நடப்பார்கள். பெரிய புராணத்தை படித்தவர்கள் அடியார்க்கெல்லாம் அடியாராய் அடக்கத்தோடு நடப்பார்கள். கம்ப ராமாயணத்தை படித்தவர்கள் தியாகத்தையும் சகோதரத்துவத்தையும் அன்பையும் புரிந்து நடப்பார்கள். திருவாசகத்தை படித்தவர்கள் கள்ளும் உருகும் கருணையோடு நடப்பார்கள். திருமந்திரத்தை படித்தவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை புரிந்து நடப்பார்கள். அது மட்டுமல்ல, பகவத்கீதையை படித்தவர்கள் கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்ற உறுதியோடு நடப்பார்கள். திருக்குரானை படித்தவர்கள் இறை அச்சத்தையும் சகோதரத்துவத்தையும் புரிந்து நடப்பார்கள். பைபிளை படித்தவர்கள் மன்னிக்கும் குணத்தோடும் சமாதான உணர்வோடும் நடப்பார்கள். இலக்கியத்தை படித்தவர்கள் தான் இந்த உலகில் மனிதர்களாக நடப்பார்கள். ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை ஜாதியில், இழிவு கொண்ட மனிதர் என்பர் இந்தியாவில் இல்லையே. வாலி கல்வி செல்வமெய்தி மனமகிழ்ந்து கூடியே, மனிதர் யாவும் சரிநிகர் சமானமென வாழ்வமே. இப்படி வாழ வேண்டும் என்றால் இலக்கியத்தை படித்து மகிழ்ந்தால் மட்டும் போதாது, இலக்கியத்தை படிக்க வேண்டும், அதன் வழியில் நடக்க வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடை பெறுகிறேன். நடை போடுகிறேன். நன்றி, வணக்கம்.